இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான பை நவ் பேலேட்டரோட அப்ளிகேஷனுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் தேவைப்படும், இதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த பை நவ் பேலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் பை நவ் பேலேட்டர் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஹிட்டன் சார்ஜஸும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பை நவ் பேலேட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,000 வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. இந்த லிமிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு பில் பேமெண்ட்டையும், அதாவது எக்ஸாம்பிளுக்கு போஸ்ட்பெய்ட், ப்ரீபெய்ட் ரீசார்ஜ், அதுக்கப்புறம் இபி பில் பேமெண்ட் இது பண்ணுறது, அதுக்கப்புறம் டிடிஹெச் ரீசார்ஜ், இது மாதிரி பாரத் பில் பேமெண்ட் எல்லா விதமான பேமெண்ட்டையும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நிறைய கம்பெனிஸோட டைப் வச்சுருக்காங்க. இந்த கம்பெனிஸில் நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பே பண்ணும்போது உங்களுக்கு அதில் வந்து கேஷ்பேக் அண்ட் டிஸ்கவுண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொமேட்டோ, பிக் பாஸ்கெட், அப்புறம் பில்லிங்கிட், அப்புறம் மேக் மை ட்ரிப், அப்புறம் ரெட் பஸ், ஜியோ மார்ட், செப்டோ, டாடா 1MG, இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸோட இவங்க வந்து டைப் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சொமேட்டோவில் அதிகமாக ஆர்டர் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிள் ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இது மூலமாக பே பண்ணும்போது உங்களுக்கு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணுறதுல உங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மேக் மை ட்ரிப் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து பஸ் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். நான் ரெகுலராகவே வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு இதில் தான் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணுறேன். அப்போ புக் பண்ணும்போது இந்த லிமிட்டை யூஸ் பண்ணும்போது நமக்கு அதில் கேஷ்பேக் அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. ஸோ இதனால் உங்களால் ஒரு சின்ன அமௌண்ட்டை கண்டிப்பாக சேவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டாக்குமெண்ட்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட் உங்களோட நேம், உங்களோட அட்ரஸ் டீட்டெயில், அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு நம்பர், இவ்வளோ தான் வந்து கேட்பாங்க. இதை தவிர உங்களோட ஆதார் நம்பர், அப்புறம் ஆதார் KYC, இது எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் 2 ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதை வந்து எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கீழே அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த இதில் ஓப்பன் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ இதில் வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவோம். உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் OTP கொடுங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTPயை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் உங்களோட மொபைல் நம்பர் OTP மூலமாக வெரிஃபைட் ஆனதுனால டிக் விழுந்திருக்கும். ஸோ அடுத்தது உங்களோட ஃபுல் நேம், இது வந்து உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட லாஸ்ட் நேம் எதுவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லை இனிஷியல் இருந்ததுன்னா அதை என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், இதுவும் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட ஜெண்டர் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் பேங்க்கில் வந்து ஏதாவது ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான இமெயில் ஐடியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். அப்படி நீங்கள் எந்த இமெயில் ஐடியும் கொடுக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து கொடுத்துருக்கிற செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடியை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பேன் கார்டு டீட்டெயில் கேட்காமையே வந்துட்டு கிரெடிட் லிமிட்டை வந்து காமிச்சிடும். ஒரு சிலருக்கு பேன் கார்டு டீட்டெயில் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் லிமிட்டை வந்து செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா உங்களோட கிரெடிட் லிமிட்டை வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு வேலை எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு விழுந்துடும். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு விழுந்துருச்சுன்னா அடுத்த 1 மந்த் கழிச்சு மறுபடியும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் எப்படி உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஷோ பண்ணும் அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குதோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ பண்ணுவாங்க. கங்க்ராச்சுலேஷன், யூ ஆர் காட் அ கிரெடிட் லிமிட் அப்படின்னு போட்டு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7,200 நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை வந்து 1000 ரூபீஸோ 1500 ரூபீஸோ வந்து கிடைச்சது அப்படின்னாலும் அதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆரம்பத்தில் எனக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 4,200 தான் வந்து அப்ரூவல் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சுது. ஒரு சிலருக்கு நல்ல சிபில் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் 10,000 வரைக்கும் கூட இனிஷியலாகவே வந்து அப்ரூவல் வந்து பண்ணுறாங்க.
பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவர் ஆப் வி சப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த கம்பெனிஸோட இவங்க டைப் வச்சுருக்காங்க, எந்தெந்த கம்பெனிஸ்லாம் நம்ம பில் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து நிறையவே கம்பெனிஸோட டைப் வச்சுருக்காங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸோட டைப் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பில் பேமெண்ட் பே பண்ணுறதுலையுமே வந்துட்டு நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 டேஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 நாளைக்கு ஒருக்க பில் வந்து ஜெனரேட் ஆகும். நீங்கள் வந்து இப்போ ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து அடுத்த பில் பேமெண்ட்டில் நீங்கள் வந்து பேமெண்ட் எதுவும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து 2 டைம் வந்து பில் பேமெண்ட் எதுவும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 15 நாள் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம். நீங்கள் வந்து மொபைல் ரீசார்ஜ் இல்லை டிடிஹெச் ரீசார்ஜ் இது மாதிரி ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ பே பண்ணிவிட்டு அடுத்த 15 நாளில் ரீபேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸ் டைம் வந்து கொடுக்குறாங்க. பட் சிம்பிள் பே நவ் பேலேட்டரில் வந்து 15 டேஸ் மட்டும்தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து 15 டேஸ்க்கு மேலே லேட்டாக பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸும் இதில் வந்து அப்ளிகபிள் ஆகும். இதில் வந்து ஆட்டோ பேமெண்ட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து பில் பேமெண்ட்டை வந்துட்டு மேனுவலாகவே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26,000க்கும் மேற்பட்ட பிராண்டோட டைப் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா விதமான பிராண்ட்லையுமே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உள்ள ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ஸ்கேன் அண்ட் பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக வந்து 1000 ரூபீஸ் வரைக்கும் தான் ஏர்ன் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் பே நவ் பேலேட்டருக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய மெத்தடு. ஒரு சிலர் வந்து நிறையா லோன் ஆப்ஸில் அப்புறம் நிறையா கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பேன் கார்டு நம்பர் இல்லாமையே உங்களுக்கு வந்து கிரெடிட் லிமிட்டை வந்து ஷோ பண்ணிடும். ஸோ ஒரு சிலர் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷராக நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பேன் கார்டு நம்பர்லாம் கேட்கும். பேன் கார்டு நம்பர்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து மினி கேஒசி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.